எப்போது போல சடனா பிளான் போட்டு நேத்து திருத்தணி முருகனை பார்க்க கிளம்பி காலையில 2:30 மணிக்கு வந்து எழுந்திருச்சு தக்காளி சாதம் பண்ணிட்டு உருளைக்கிழங்கு வறுவலும் பண்ணி நாங்களும் எங்களுக்கு சாப்பாடு கட்டி எடுத்துக்கிட்டு ஹஸ்பண்டுக்கும் வந்து லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு தான் கிளம்பி இருந்தோம். காலையில 4:40க்கு பெருங்களத்தூர்ல வந்து எங்களுக்கு லோக்கல் ட்ரெயின். நம்ம வந்து எங்க இருந்து திருத்தணி போனோம் அப்படின்னாலுமே சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்துட்டோம் அப்படின்னா அங்க இருந்து நமக்கு ட்ரெயின் வசதி இருக்கு. சென்ட்ரல்ல இருந்து 40 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து யூனிட் ட்ரெயினும் இருக்கு. பட் நாங்க வந்து குயிக்கா போயிடலாம் அப்படின்னு சப்தகிரி எக்ஸ்பிரஸ் 620 ஒன்னு இருக்குல்ல, திருப்பதி போற எக்ஸ்பிரஸ், அதை ஏறி ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மணி நேரத்துல இருந்து 1.25 மணி நேரத்துக்குள்ள திருத்தணி வந்து ரீச் ஆயிடும். திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் ஏறணும். 2 ஸ்டாப்பிங் கொண்டு போய் திருத்தணி கோயில்ல வந்து இறக்கி விட்டுட்டாங்க. அங்க இருந்துமே மேல போறதுக்கு ஃப்ரீ பஸ் இருக்கு. பட் நாங்க வந்து குளத்துல கால் நினைச்சிட்டு படிக்கட்டு ஏற ஆரம்பிச்சிட்டோம். எப்போதும் போல 6 நெய் விளக்கு ஏத்தின முருகருக்கு மாலை வாங்கிட்டு போய் வந்து சாத்தணும். அதுக்கப்புறமா வில்வ அர்ச்சனை வந்து செஞ்சுட்டு சுவாமியை கண்குளிர தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ளேயே சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு எடுத்துட்டு போன சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு மோர் வாங்கி குடிச்சிட்டு வர வழியில மாங்காய் நுங்கு எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டே 11:50க்கு அதே திருப்பதி எக்ஸ்பிரஸ்ல ரிட்டர்ன் வந்துட்டோம்.